To Saratakar Higher Secondary School, 9th Standard Maths, Chapter 6. Now we see exercise 6.1 first one. From the given figure, find all the trigonometric ratios of angle B. The diagram is given. இதில் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா angle B பேஸ் பண்ணி basic trigonometric ratio நம்ம என்ன செய்ய போகிறோம் calculate பண்ண போகிறோம். Here look the picture. 90 degree angle A ல இருக்குது. அது 90 டிகிரிக்கு ஆப்போசிட் வந்து என்னது BC 41. நம்ம தீட்டா வந்து எதில் வைக்கிறோம் Bயில் வைக்கிறோம். வெர்டெக்ஸ் B தான் தீட்டா. அப்போனா ஆங்கிள் Bக்கு ஆப்போசிட் வந்து AC 9. ஆங்கிள் Bக்கு அட்ஜசன்ட் வந்து AB 40. Using that we find sin B equal to opposite by hypotenuse 9 by 41, cos B equal to adjacent side by hypotenuse 40 by 41, tan B equal to 9 by 40, opposite by adjacent. சரியா? இப்போ cosecant B வாங்க. cosecant B 1 by sin B. அப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் தான் cosecant 41 by 9. secant B cos ஓட reciprocal 1 by அப்போ secant B equal to 1 by cos B equal to 41 by 40, cot B equal to 1 by tan B 40 by 9. Okay students. Second one, from the given figure find the values of sin B, secant B, cot B, cos C, tan C, cosecant C. The picture is given. இதில் பாரு வெர்டெக்ஸ் Dல 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாரு நம்ம வெர்டெக்ஸ் Bயை தீட்டாவாக யூஸ் பண்ணி sin B, cos secant B, cot B கால்குலேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி வெர்டெக்ஸ் Cயை பேஸ் பண்ணி cos C, tan C, cosecant C கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் நம்மளுக்கு ADங்கிற மெஷர்மெண்ட்டும் ஏசிங்கிற மெஷர்மெண்ட்டும் நமக்கு தேவை. அப்போ பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஏடியும் ஏசியும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 மைனஸ் 25. சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது ரூட் 144 ஈக்குவல் டு 12. ஏடி ஈக்குவல் டு 12. இன்னும் நம்ம பிதாகரஸ் தியரத்தை தான் யூஸ் பண்ணுறோம். ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 144 ப்ளஸ் 256 ஈக்குவல் டு ரூட் 400. 400னா 20 ஸ்கொயர் போடலாம். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகி 20 கிடைக்கும். சரியாம்மா? இப்போ நம்மளுக்கு ஏடியோட வேல்யூ 12 கிடச்சிருக்குது, ஏசியோட வேல்யூ 20 கிடச்சிருக்குது. யூஸிங் தட் ஃபஸ்ட்டு ஆங்கிள் பியை யூஸ் பண்ணி sin B கால்குலேட் பண்ணு. sin B ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ AD பை AB 12 by 13. செகண்ட் ஒன் secant B. secant Bனா 1 by cos B. cos Bக்கு நம்ம எப்படி போட்டிருப்போம் adjacent by hypotenuse 5 by 13 போட்டிருப்போம். அப்போ 1 by 5 by 13 எப்படி சேஞ்ச் ஆகும்னா 13 by 5. secant B என்ன கிடைக்குதுமா 13 by 5. cot B வந்து 1 by tan B. 1 by tan B நான் சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு ஆப்போசிட் by adjacent 12 by 5 ஈக்குவல் டு 5 by 12. சரியாம்மா? இப்போது ஆங்கிள் Cயை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். cos C. cos Cனா adjacent by hypotenuse. உனக்கு என்ன கிடைக்குது adjacent வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். ADC எடுத்துருப்பா. ட்ரையாங்கிள் ADC. சரியா? இதில் CD by AC. அப்படின்னா உனக்கு 16 by 20 ஈக்குவல் டு 4. நம்ம வந்து 5th டேபிள் 4th டேபிள் யூஸ் பண்ணும்போது 5 4s are 20 கிடைக்கும். அங்கே 4th டேபிள் யூஸ் பண்ணும்போது 4 4s are 16. சிம்பிளிஃபை பண்ணால் 4 by 5 கிடைக்கும்.
அடுத்து tan c கால்குலேட் பண்ணு. tan c வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ AD பை CD 12 by 16. இன்னும் fourth table நம்ம கேன்சல் பண்ணும்போது 3/4 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் cosecant C equal to 1 by sin C. இப்போ 1 by sin C வந்து என்னது ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ். அப்போ 12 by 20 போடு. அதனோட ரெசிப்ரோக்கல் 20 by 12. அப்போ இப்போ வந்து நம்ம fourth table யூஸ் பண்ணி கட் பண்ணால் 3 4s are 12, 5 4s are 20, 5 by 3. Okay students.